உலக அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குழப்பமான அரசியலா மாறி போச்சு. காரணம் ரஷ்யாவும், அமெரிக்காவும் ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு அவர்களுக்கு கீழ உள்ள பிளேயர்கள பூரா பல மடங்கு தட்டி விடணும் அப்படின்னு ஒரு ரகசிய திட்டத்தோட வெளியில எப்பவும் போல அடிச்சுக்கிறார்கள். அப்ப கீழ உள்ள அடுத்த கட்டத்துல உள்ள பிளேயர்க ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஏலே எவனுமே அவன் பக்கத்துல இல்லையேடா! கேப் கொள்ள இருக்கே! எவனாலயாச்சும் 3 வருஷம் யுத்தத்த நடத்த முடியுமா? ரஷ்யா நடத்துறான் பாரு. 1000 தடைகள் 1000மா 30,000த்துக்கும் மேற்பட்ட தடைகள் போட்டும் அவன் நாடு இயங்குது பாரு. 1, 2 தடைகளுக்கே தள்ளாடுது சீன பொருளாதாரம். ஈரான் எந்திரிச்சு கூட பார்க்க முடியல. இன்னும் கொள்ள நாடுகள் வீட்டுக்கு போன நாடுகள்லாம் இருக்கு. அதனால அவர்களுக்கு பக்கத்திலேயே இல்ல. ஆனா ரொம்ப தூரத்துல இருந்து அடுத்த இடத்துல நான் நிக்கிறேன்ல. பிராக்டிகலா அவனுக்கு அடுத்து நான் தானே. எங்க நின்னா என்ன? ஒரு அடியில இருந்தா என்ன, 1000 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா என்ன, அவனுக்கு அடுத்து நான் தான்ப்பா நடுவுல யாரும் இல்ல. அந்த மாரி நாடுகள் வரிசையா இருக்கு. இல்ல, இல்ல அடுத்து இருந்தாலும் அவன அடுத்த செகண்டே தாண்டிருவேன்னு சொல்ற திருட்டு சீனா ஒரு பக்கம். இப்படிலாம் உலக சூழ்நிலைகள் போய்க்கிட்டு இருக்கும்போது, உஷாரா இருக்க வேண்டியது யாரு அப்டின்னா, எல்லா நாடுகளும். இதுல இந்தியா உச்சகட்ட உஷார். ஏன் அப்டின்னா, ட்ரம்போட டாரிஃப்ல இருந்து தப்பிக்கணும்னா, சீனாவுக்கு சில சலுகைகள் தரக்கூட நாங்க தயார்றா அப்டின்னு சொல்லி, டெல்லி சில தகவல்கள கசிய விட்டுச்சு. உண்மையிலேயே தரப்போறோமா? சத்தியமா தெரியாது. ஆனா தகவல கசிய விடுறது மூலியமாவே, ட்ரம்போட நிர்வாகத்தோட அடுத்த வேலை அப்டிங்கிறது சீனாவ செக் வைக்கிறது தான். அப்ப இந்தியா சில சலுகைகள குடுத்து சீனா அந்த மைலேஜ அனுபவிச்சுச்சு அப்டின்னா, ட்ரம்ப் போய் நிக்கும்போது கொஞ்சம் சிரமத்த சந்திக்கணும். அதுக்கு பேசாம இந்தியா கிட்ட 10 விஷயத்துல 8 விட்டு குடுத்தோம்னா, சீனாவுக்கு சலுகை இந்தியா குடுக்காது. அப்ப நம்ம போய் நிக்கும்போது ஸ்மூத்தா இருக்கும்ல. அந்த தியரிக்குள்ள நீ யோசிச்சு பாரு அப்டிங்கிறக்காக தகவல கசிய விட்டோம். இது மட்டும் கிடையாது. இந்த விளையாட்ட விளையாடுறோம்னு அமெரிக்காவுக்கும் தெரியும், சீனாவுக்கும் தெரியும். அப்ப சீனா என்ன பண்ணுவான் அப்டிங்கிறது தான். ஏன் அப்டின்னா, பங்களாதேஷ் விவகாரத்துல எதையாச்சும் பண்ணலாமான்னு சீனா துடிக்குது. பாகிஸ்தான் விவகாரம், இந்த பக்கம் திபெத்து கிபெத்துன்னு வந்தேன்னா தூக்கி போட்டு மிதிச்சு புடுவோம் பார்த்துக்க. அப்படின்னு சொன்னனால, பின்னாடி இருந்து ஆப்பரேட் பண்ணக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறது பங்களாதேஷ், பாகிஸ்தானு, மியான்மர்ல கேட்கவே வேணாம். நம்ம கண்ட்ரோல் கிட்ட தான் இருக்கு. அதுக்கடுத்து அப்படியே யூ டர்ன் போட்டு கீழ வந்துரணும். கீழ வந்தா இலங்கை, மால்தீவ் போன்ற நாடுகள் தான். இதுல இலங்கைக்கு அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சுருவாய்ங்கங்கிறக்காக இந்தியா முந்திக்கிச்சு. ஏற்கனவே 3 மாசத்துக்கு முன்னாடி இலங்கை அதிபர் இந்தியாவுக்கு வந்தப்பயே ஏகப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஆமா, இலங்கை வருவான், நம்மகிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்குவான், திருப்பி அங்க போய் நம்மளையே டிஸ்டர்ப் பண்ணுவான். அப்படியே ரவுண்ட் அடிச்சு சீனாவுக்கு போய், சீனா இலங்கைக்குள்ள வாங்க அப்படின்ட்டு வந்துருவான். இந்த விளையாட்ட தானே இவனுங்க விளையாண்டுக்கிட்டே இருக்காய்ங்க. பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லையே. பிரச்சனைய தீர்க்கணும் அப்படின்னா, இலங்கைய ஒரே அடியா மிதிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது, அதாவது பழசெல்லாம் விட்டுறணும். பழசெல்லாம் வெளியுறவு கொள்கையே கிடையாது. அதனால தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். இப்ப ஒரு 10லருந்து 12 வருஷம் அப்படிங்கிறது அதிரடி கொள்கை தான். இருந்தாலும் ஒரு நாட்ட சப்சிடியா மாத்துறதுல நமக்கு விருப்பம் கிடையாது. எவனையாச்சும் ஒருத்தன புடிச்சு ஒழுங்கா ஆண்டுக்கடா, எங்களுக்கு எதிரா இல்லாம பண்ணிக்கடா அப்படிங்கிற ரேஞ்சுல தான் நம்ம போக பார்த்தோம். அப்படிதான் சில ஆட்சி மாற்றங்களை இலங்கைக்குள்ள கொண்டு வந்தோம். ஆனா ஒரு பயலுக்கும் நாட்ட வழிநடத்துற அளவுக்கு தகுதியே கிடையாது. அப்ப இவனுங்களுக்கு சப்சிடி பண்ணி, இவனுங்கள மெனக்கெட்டு அங்க உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணி உளவுத்துறைய இறக்கி விட்டு ஆட்சி மாற்றத்த கொண்டு வந்து ஒண்ணும் பிரயோஜனம் இல்லையே! அப்படிங்கிறனால அதுலருந்து விலகிக்கிட்டோம். ஏன் அப்புட்ன்னா, ஆட்சி மாற்றத்த கொண்டு வரதுக்குன்னு கொள்ள ஏஜென்சி வேல பாப்பாய்ங்க. அவனுங்க மாத்துனதுக்கப்புறம் அந்த ஆள மட்டும் தனியா எப்படி கைக்குள்ள போட முடியுமோ, அப்படி ஆட்டிக்குவோம். இப்ப என்ன வேலைய பூரா நீ பாரு, செலவ பூரா நீ பண்ணு. கடைசியில நீ அனுபவிக்கும்போது நானும் சேர்ந்து மைலேஜ் எடுத்துக்கிறேங்கிற மாரி இந்திய வெளியுறவு கொள்கை இலங்கை சார்ந்து போச்சு. அப்படிதான் டிசநாயக்கா பதவியில வந்தாரு. பதவிக்கு வந்ததுக்கப்புறம் இலங்கை, இந்திய உறவு அப்படிங்கிறது இந்த திசைய நோக்கி தான் போது. இப்படி போகும்போது, இப்ப பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு போறாரு. அப்படி போகும்போது பல விஷயங்கள் நடக்கும். குறிப்பா அவனுங்க எங்க வந்து கால்ல விழுவாய்ங்க, நம்ம கிட்ட இருந்து கடன்ல தான் கால்ல விழுவாய்ங்க. நம்ம அவனுங்க கட்ட வேண்டிய கடன ரத்து அப்படிங்கிறதும் கூடுதல் கடனு. அதே மாரி இங்கேருந்து அரிசி, பருப்பு, ஆயில் எல்லாம் கேட்பாய்ங்க. எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு, அதுல சைனீஸ் நூடுல்ஸ கொட்டி தின்னும்பாய்ங்க. அத கூட நம்ம ஏத்துக்கலாம். கூட சாப்பிடுறதுக்கு சீனாக்காரனையும் கூட்டு வந்துருவாய்ங்க. அப்பதான் இங்கேருந்து தூக்கி போட்டு மிதிக்கணும். ஆனா இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மிதிச்சு லாய்க்கே கிடையாது. அதனால டெல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் கால்ல விழுந்தாலும் பரவால்ல. நீ ரூ. 100 கேட்கிறியா? நான் ரூ. 10 தான் குடுப்பேன் அப்படிங்கிற மாரி ஸ்டாண்ட மாத்திட்டார்கள். 0வுக்கு கொண்டு போகாம கணிசமா 90% குறைச்சு தான் வச்சிருக்கார்கள். அப்படி இருந்தும் இப்பவும் அதே தான் நடக்கப் போகுது. ஆனா இப்ப என்ன அப்புட்ன்னா, பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்திட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலியமா சீனாவோட
தலையீடு, சீனாவோட அங்க இருக்கக்கூடிய ராணுவ பிரசன்ஸ் இதெல்லாம் இல்லாம முற்றிலும் நம்மளால தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன மாரி ஒப்பந்தம்? டெல்லி ரகசியமா தான் வச்சிருக்கு. லைட்டா தான் கசிய விட்டுருக்கார்கள். இந்த ஒப்பந்தத்தின் மூலியமா இலங்கைய இந்தியா சுத்தி வளைக்கிற மாரி இருக்கும். அப்படி சுத்தி வளைக்கும்போது சீனாவால டிஃபென்ஸ் ரீதியா உள்ள நுழைய முடியாது. வேணா கடன் குடுக்கலாம். குடுத்த கடனுக்கு என்னத்தையாச்சும் எழுதி வாங்கிக்கலாம். எழுதி வாங்கிட்டு அவர்களோட ஆட்கள அனுப்பலாம். ராணுவ வீரர்களா இருந்தா மாட்டிக்குவாய்ங்க. உளவுத்துறையா இருந்தா மாட்டிக்குவாய்ங்க. இந்த மாரி ஒரு சிக்கலான அமைப்ப ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் மூலியமா கொண்டு வரதுக்கு டெல்லி ஒரு டிராஃப்ட்ட தயார் பண்ணி கொண்டு போறார்கள். மேக்ஸிமம் கையெழுத்தாயிரும். போட மாட்டேன்னு சொல்ல முடியுமா என்ன? அதெல்லாம் கிடையாது. பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படின்னு இன்னும் அரசாங்கங்கள் வெளிப்படையா சொல்லாதனால நம்ம இங்க பெருசா பேசவும் முடியாது. உண்மையிலேயே டீட்டெயில் யார் கையிலயும் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு எதார்த்தமான உண்மை. அப்ப பாதுகாப்பு ரீதியில ஒப்பந்தங்கள் போடும்போது, இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையும் தீர்ந்து போயிரும். ஏன் அப்புட்ன்னா, அடுத்ததாக இலங்கை சார்ந்த ஒரு பெரிய ஒப்பந்தம் என்ன வரும்னு எல்லார் மனசுலயும் இருந்துச்சு. டெல்லியிலயும் கசிய விடப்பட்டது அதான். கச்சத்தீவ லீஸுக்கு அப்படியே எடுத்துர்றது. 99 வருஷம் லீஸுக்கு எடுத்து இந்தியாவே பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற மாரி. அந்த ஒப்பந்தம் கூட வரலாம். யார் கண்டா? அதன் மூலியமாவே பாதுகாப்பு கணிசமா இன்கிரீஸ் செய்யப்படும் சிவில் ரீதியா. இல்ல இதையும் தாண்டி டிஃபென்ஸ் ரீதியா கொண்டு வரதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. பாதுகாப்பு ஒப்பந்தம் சம்பந்தமா இந்திய, இலங்கை செய்தி மிக விரைவில் வருது. பிரதமர் பயணத்த ஒட்டி அப்படிங்கிறதும், சர்வதேச அரசியல்ல ஏற்படக்கூடிய மாற்றத்த இந்த பக்கம் இந்தியாவ சுத்தி ஒரு பாதுகாப்பு வலயத்த உருவாக்குறக்கு டெல்லி இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எப்ப இந்த மாற்றம் உருவானதுக்கு அப்புறம் இத ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா, வாய்ப்பே இல்ல. படகு எடுத்து கிளம்புறக்குள்ள படகு காத்துல பறந்து கரைய விட்டு தாண்டி குடியிருப்பு பகுதியிலேயே விழுந்துரும். ஹாலிவுட் பட ஸ்டைல்ல. இதெல்லாம் ஏற்கனவே டெல்லி ஒர்க் அவுட் பண்ணனால தான், இப்ப ஜம்முன்னு கிளம்புறோங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.